இதன் மூலமாக ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் திரைக்கு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு மீண்டும் ஒரு முறை தள்ளி சென்றிருக்கின்றது. இன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கு படக்குழுவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருந்தால் இந்த மாத இறுதியிலோ பிப்ரவரியினுடைய 6ஆம் தேதியிலோ படத்தை திரையிடுவதற்கு தயாராக இருந்தார்கள். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் அதை சொல்லி இருந்தது. இயக்குனர் அவர் தரப்பிலும் இந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது அது தொடர்பான வழக்கின் விசாரணை நீண்டு செல்லுவதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் உடனடியாக திரைக்கு வருவதிலே மீண்டும் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கு மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் மூலமாக விசாரிக்கப்பட்டு 2 தரப்பிலும் பதில் மனுவை பெற்றுக் கொண்ட பிறகு, அதாவது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அமைப்பு உள்ளிட்டவர்களிடம் அந்த புகார்கள் உள்ளிட்டவற்றுக்கான காரணம் தொடர்பாக நீண்ட விளக்கங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதமாக காலக்கெடுவை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. தனி நீதிபதி ஒரே நாளிலே ஒரே அமர்விலே தீர்ப்பை வழங்கிவிட்டார். அதுதான் இந்த வழக்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இது போன்ற ஒரு வழக்குகளில் 2 பக்கமும், அதாவது எதிர்மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வழக்கமாகவே அவகாசம் வழங்கப்படும். ஆனால் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களான படத்தினுடைய சான்றிதழை வழங்கும் தணிக்கை வாரியம் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு அவகாசத்தை வழங்காமல் நீதிபதி 2 பக்கமும் வழக்கறிஞர்கள் அன்றைய அமர்வில் முன்வைத்த வாதங்களை மட்டுமே கேட்டறிந்துவிட்டு உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார். அதுதான் அந்த தீர்ப்பு தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமான தீர்ப்பாக இருந்த பொழுதும் அடுத்தடுத்து மேல்முறையீட்டுக்கு சென்ற பொழுது தயாரிப்பு நிறுவனத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரியம் முன்வைத்திருந்த அந்த புகார் குற்றச்சாட்டுகளை மீண்டும் ஒரு முறை உயர்நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 நீதிபதிகள் அமர்வு நினைவூட்டி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஜனநாயகன் திரைப்படத்தில் மத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வகைப்படக்கூடிய விதமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவது மீண்டும் ஒரு முறை தள்ளி சென்றிருக்கின்றது. எப்போது திரைக்கு வரும் என்பது மீண்டும் ஒரு கேள்வியினை எழுப்பி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்பாக திரையிட நினைத்தார்கள். அதன் பிறகு ஜனவரி இறுதியில் என்று நினைத்தார்கள். அதன் பிறகு பிப்ரவரி முதல் வாரத்தில் என்று நினைத்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை நீண்டு செல்லுவதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் உடனடியாக திரைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து முடித்து 3வது நீதிபதி இடம்பெற்றிருக்கக்கூடிய அமர்வுக்கு செல்லக்கூடுமோ என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அது போன்ற ஒரு சட்ட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையிலே மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவாக பிறப்பித்திருக்கின்றது. ஏன் தனி நீதிபதி மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் உத்தரவு பிறப்பித்த பொழுது தணிக்கை வாரியத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை அந்த தணிக்கை வாரியம் தரப்பிலே அந்த குற்றச்சாட்டுகளுக்கான காரணத்தை பதில் மனுவாக தாக்கல் செய்வதற்கு அவகாசத்தை வழங்கவில்லை என்பதன் காரணமாகவே இந்த வழக்கினுடைய விசாரணையில் மீண்டும் ஒருமுறை தனி நீதிபதி வசம் சென்றிருக்கின்றது. தனி நீதிபதி PT ஆஷா மீண்டும் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும். அவ்வாறு விசாரிக்கும் பொழுது தணிக்கை வாரியத்தினுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் கேட்டறிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தணிக்கை வாரியம் பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். படத்திலே ராணுவத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள், ராணுவ லட்சணையை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்குரிய அனுமதியை ராணுவத்திடம் பெற வேண்டும். படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவிலே மத பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புடைய வசனங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த குற்றச்சாட்டுகள் எவ்வாறு அந்த புகார் வந்தது என்பது தொடர்பாக தனி நீதிபதி முன்பாக மீண்டும் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டால்தான் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா என்பது தெரிய வரும். விஜயினுடைய கடைசி திரைப்படம், இதற்கு முன்பாக விஜயினுடைய திரைவாழ்விலே 2011 முதல் அவர் சூட்டியிருந்த படத்தினுடைய தலைப்பு காரணமாக கூட படத்தினுடைய வெளியீடு எல்லாம் தள்ளி சென்றிருந்தது. ஒரு சில நேரங்களிலே டைம் டு லீட் என்றெல்லாம் விஜய் தன்னுடைய திரைப்படத்திற்கு தலைப்பு வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதன் பிறகு அந்த தலைப்புகளை எல்லாம் நீக்கி கொண்ட பிறகுதான் திரைப்படம் திரைக்கு வர முடியும் என்ற அளவிலே எதிர்ப்புகள் எழுந்திருந்தன. அதுபோல பல்வேறு தருணங்களில் 2011 முதலே விஜயினுடைய திரைப்படங்கள் திரைக்கு வருவதற்கு முன்பும் திரையரங்குகளுக்கு வந்த பிறகு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள், காட்சிகள் உள்ளிட்டவற்றுக்காக பல்வேறு எதிர்வினையை பல தரப்பினரிடமிருந்து எதிர்த்தரப்பினரிடமிருந்து விஜய் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. விஜயினுடைய தலைவா திரைப்படம், சர்க்கார் திரைப்படம் எல்லாம் மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ் திரையுலகிலே ஏற்படுத்தியிருந்தன. அதற்கு முன்பாக அவர் நடித்திருந்த திரைப்படங்கள் 2010க்கு முன்பாக எளிதாக திரைக்கு வந்தாலும் கூட விஜய் 2011க்கு பிறகு அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் வெளியீட்டுக்கு முன்பு பல்வேறு சவால்களை
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.